அனைவருக்குமே வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜ்னூர் அப்படின்ற மாவட்டத்தில் நசிபாபாத் அப்படின்ற ஒரு தாலுக்கா. இந்த தாலுக்காவை சேர்ந்தவர்கள் தான் ராஜேஷ் அகர்வால் மற்றும் பபிதா அகர்வால் அப்படின்ற இந்த தம்பதியினர். இந்த தம்பதியினருக்கு இயர் 2000 போல திருமணமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 22 வருடங்கள் கழித்துமே அவங்களுக்கு எந்தவித குழந்தையுமே கிடையாது. 2022 படி ராஜேஷுக்கு 55 வயது, பபிதாவுக்கு 44 வயது. கிட்டத்தட்ட தன்னை விட 11 வயது மூத்த ஒரு நபரை தான் இந்த பபிதா திருமணம் கட்டியிருந்திருக்காங்க. இந்த ராஜேஷை பற்றி சொல்லணும்னா, அந்த ஏரியாவிலேயே 2 கடை வச்சுருந்துருக்காரு, பிஸ்னஸ் மேனாகவும் இருந்திருக்காரு. அதே சமயம் ஒரு லோக்கல் பொலிட்டிக்கல் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்புலையும் இருந்திருக்காரு. மறுபக்கம் இந்த பபிதா அதே பகுதியில் இருக்கிற கடத்தெருவில் பெண்களுக்கு உண்டான அழகு நிலையமும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார ரீதியாக எந்தவித பிரச்சனையுமே இவங்களுக்கு இல்லாததுனால மற்றபடி குழந்தை விஷயங்கள் போன்ற எதுவுமே அவங்களுக்கு பெரிய பொருட்டாவே தெரியல. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த 2 பேரையுமே சரியாக பிப்ரவரி 28, 2022க்கு மேலே அந்த பகுதியில் இருந்த யாருமே பார்க்கவே இல்லை. ரொம்பவே மர்மமான முறையில் அந்த சமயத்தில் மறைஞ்சு போயிருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கும் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. ராஜேஷோடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவங்கள பார்க்கவே இல்லை. ஆனால் பபிதாவுடைய தம்பியான மனோஜ்குமார் அப்படின்றவர் காசியாபாத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எப்போதுமே தன்னுடைய அக்காவுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசுவது வழக்கம். அப்படி தான் சரியாக பிப்ரவரி 28, 2022 வாக்கில் ஈவினிங் வாக்கில் இவர் கால் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போது அவங்களுடைய அக்காவான பபிதா காலை கட் பண்ணி விடுறாங்க. சரி, ஏதாவது வேலையில் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் போட்டுட்டு அவர் தன்னுடைய வேலையை பார்த்துருந்துருக்காரு. ஆனால் மறுநாள் ஆகியுமே மனோஜ்குமாருக்கு தன்னுடைய அக்கா கிட்ட இருந்து எந்த ஒரு ரீப்ளேவும் வராமல் இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இவ இப்படிலாம் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னுடைய மாமாவான ராஜேஷுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அவரும் காலை எடுக்காமலே இருக்காரு. சரி, அவர் ஏதாவது வேலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மெசேஜை போட்டு இவர் தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படியே கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் கிட்ட ஆகியிருந்திருக்கு. ஆனாலும் இந்த தம்பதியினர்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சருமே வராமல் இருந்திருக்கு. இதனால் பதறிப்போன இந்த மனோஜ்குமார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரியாக ஒரு வாரம் கழித்து மார்ச் 7, 2022 வாக்கில் காசியாபாத்தில் இருந்து நசிபாபாத் அப்படின்ற பகுதிக்கு வந்து தன்னுடைய அக்காவுடைய வீட்டை வந்து பார்த்துருந்துருக்காரு. அப்போது வீடு பூட்டினபடி இருக்குது. தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களை கேட்கும்போது ரொம்ப நாளாக அந்த வீடு பூட்டி தான் இருக்குது, நாங்கள் அவங்கள பார்க்கவே இல்லையே அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து மனோஜ்குமார் பல்வேறு இடங்களில் தேடி பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே அந்த 2 பேருமே கிடைக்கல. அன்னைக்கு அந்த 2 பேரும் எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க? காணாமல் போன அந்த 2 பேரையும் மனோஜ்குமார் கண்டுபிடிச்சாரா இல்லையா? எதனால் காலை கட் பண்ணி விடணும்? 2022 உத்தரப்பிரதேசத்தில் மர்மமான முறையில் மாயமான 2 பேரை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஒவ்வொரு வீடியோக்குமே நாங்கள் நிறைய நேரம் ஒதுக்கி தான் ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்களுடைய பொன்னான கைகளால் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்ற ரேட்டிங்கையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதனால் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ், எக்கச்சக்கமான லைக்ஸ்லாம் வரும்போது மேபி நம்மளுடைய வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரலாம். இந்த சப்போர்ட்டை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்சதுன்னா அதை பண்ணி கொடுங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பபிதா எப்போதுமே வெளியூர் போகிறாங்க, டூர் போகிறாங்கன்னா தன்னுடைய தம்பியான மனோஜ்கிட்ட சொல்லிவிட்டு செல்வது தான் வழக்கம். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்து ஃபோனை எடுக்கலைன்னா மறுபடியும் தன்னுடைய தம்பிக்கு கால் பண்ணி பேசிடுவாங்க. ஆனால் இந்த முறை வினோதமாக இருந்ததுனால மனோஜ்குமாருக்கு பயங்கரமான சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதனால் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற நசிபாபாத் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு தன்னுடைய அக்கா மற்றும் மாமாவை காணும் அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை மனோஜ்குமார் கொடுத்துருந்துருக்காரு. போலீஸ் அதிகாரிகளும் இந்த வழக்கை ரொம்பவே சீரியஸாக எடுத்து இமிடியேட்டாக ராஜேஷோடைய வீட்டுக்கு வந்து அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள்லாம் விசாரிச்சிருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே சொன்னது 28ஆம் தேதிக்கு மேலே அந்த 2 பேருமே பார்க்கலன்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. அதே சமயம் பபிதாவுக்கு ஒரு கடை இருக்கிறதுனால அந்த பியூட்டி பார்லர் கடையை போயிட்டு செக் பண்ணியிருந்திருக்காங்க. கடை பூட்டினபடி இருந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களையும் விசாரணை பண்ணும்போது 28ஆம் தேதி பூட்டிட்டு போனாங்க. அதன் பிறகு அவங்கள பார்க்கல அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க.
மேற்கொண்டு விசாரணை பண்ணதில் இந்த பபிதாவுக்கு உதவி பண்ணுறதுக்காக ரோமா அப்படின்ற ஒரு பெண் வந்துட்டு போவாங்க. அவங்களும் அடுத்த நாள்லாம் வந்து பார்த்தபோது கடை பூட்டி இருக்கிறதுனால ரிட்டன் வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் ரோமாவுடைய வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சு, உங்களுடைய முதலாளி எங்கே போனாங்க அப்படின்னு விசாரணை பண்ணும்போது, நானும் 28ஆம் தேதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அடுத்த நாள் நான் கடையை போய் பார்க்கும்போது கடை பூட்டி இருந்தது. இதனால் உடனடியாக பபிதாவுக்கு நான் கால் பண்ணேன். அப்போ அவங்க காலை எடுக்கவே இல்லை. இதனால் லேட்டாகிட்டு அப்படிங்கிறதுனால மறுபடியும் பபிதாவுக்கு கால் பண்ணால் அவங்க கால் எடுக்காததுனால உடனடியாக ராஜேஷுக்கும் கால் பண்ணி பார்த்தேன். அவரும் காலை எடுக்கவே இல்லை. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். அங்கேயும் வீடு பூட்டி இருந்தது. இதனால் வேறு வழி இல்லாமல் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் அதே மாதிரி கடைக்கு வந்து செக் பண்ணி பார்த்தேன், கால் பண்ணி பார்த்தேன். ஆனால் அவங்க கிட்டே இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்னுடைய கணவரும் இறந்து போயிட்டாரு. நான் இந்த வேலையை நம்பி தான் இருக்கேன். எனக்கு வேற 2 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு வேதனையோட தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை அந்த பெண்மணி தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த விசாரணையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் மேல ஆரம்பிக்குது. அது என்னன்னா, பபிதாவை காணோம் அப்படிங்கிறதுனால பபிதாவுடைய தம்பியான மனோஜ்குமார் தேடிட்டு வந்தார். அதே போல் ராஜேஷை காணோம் அப்படிங்கிறதுனால ராஜேஷோடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது அப்படி தேடினாங்களா, அப்படி தேடலைனா ஏன் தேடாமல் இருந்தாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாமே அவர்களுக்குள்ளே எழ ஆரம்பித்ததும் உடனடியாக ராஜேஷோடைய சொந்தக்காரங்க கிட்ட சில பேர்கிட்ட பேசியிருந்திருக்காங்க. அப்படி அவர்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சரியாக மார்ச் 2ஆம் தேதி எங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பரில் இருந்து கால் வந்துச்சு. அதில் இருந்து ராஜேஷ் பேசினார். அப்படி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் ஹரித்வார் அப்படின்ற பகுதிக்கு பிக்னிக்காக தன்னுடைய மனைவி கூட வந்திருக்கேன். என்னுடைய ஃபோன் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. இதனால் என்னால் கால் பண்ண முடியாது. அதனால தான் பக்கத்தில் இருந்த ஒரு நபர்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு தகவலை தங்களுக்கு தெரிவித்ததா ராஜேஷோடைய சொந்தக்காரங்க போலீஸ் அதிகாரிகள்கிட்ட தெரிவிக்கிறாங்க. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் பபிதாவுடைய தம்பியான மனோஜ் மற்றும் பபிதா கிட்ட வேலை பார்க்குற ரோமா அப்படின்ற 2 பேரையுமே அழைத்து கொண்டு ஹரித்வார் அப்படின்ற பகுதிக்கு வந்து பல்வேறு இடங்களில் அந்த 2 பேரையுமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அங்கே உள்ள ஹோட்டல்ஸ், அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேடி பார்த்தாலும் அவங்க வந்துட்டு போன எந்த ஒரு தடயமுமே அங்கிருந்து கிடைக்காமலே போகுது. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு தடயம்னா, ஹரித்வார் அப்படின்ற பகுதியில் இருந்து மார்ச் 2ஆம் தேதி வந்த அந்த ஃபோன் நம்பர் மட்டும்தான். இதனால் அந்த ஃபோன் நம்பருக்கு இப்போ கால் பண்ணால் எங்கே அந்த நம்பர் அலாட் ஆகிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் நம்பர் யார் பேரில் இருக்குது, அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது அதே ஹரித்வார் பகுதியில் தான் சங்கீதா அப்படின்ற ஒரு பெண்ணுடைய பேரில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த சங்கீதா அப்படின்ற பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்மணி கிட்ட போலீஸ் அதிகாரிகள் இதை பற்றி கொஸ்டின்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு சரிவர எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த பெண்ணுடைய நம்பரில் இருந்து கால் வந்தது மார்ச் 12ஆம் தேதி. போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்ணை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறது மார்ச் 12ஆம் தேதி. கிட்டத்தட்ட 10 நாட்கள் கிட்ட ஆகிட்டதுனால அவங்களுக்கு யார் என்ன அப்படின்ற ஒரு விவரம் எதுவுமே தெரியல. அதன் பிறகு தான் போலீஸ் அதிகாரிகள் இந்த டைமிங்கில் இந்த இடத்துல இருந்து உங்களுடைய நம்பர் கால் வந்திருக்கு, நீங்கள் இந்த நேரத்தில் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க சில இடங்கள்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த இடமும் டவர் லொக்கேஷன் இடமும் கரெக்டாக இருந்திருக்கு. அந்த சமயங்களில் உங்ககிட்ட யாராவது ஃபோன் வாங்கி பேசினாங்களா, அப்படி இல்லைனா நீங்கள் யாருக்காவது கால் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த பெண்மணிக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, நான் ரோட்டோரமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அந்த சமயத்தில் ஒரு பையன் என்கிட்ட வந்து என்னுடைய மொபைல் டேமேஜ் ஆகிடுச்சு, என்னுடைய வீட்டுக்கு நான் தகவல் கொடுக்கணும், இல்லைனா அவங்க ரொம்பவே பதட்டமாயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நானும் என்னுடைய மொபைலை கொடுத்தேன். அவனும் 2 நிமிஷம் பேசிட்டு உடனடியாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த நம்பரையும் டெலீட் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனான். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகள் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த அம்மா தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லும்போது ஒரு சின்ன பையன் என்கிட்ட ஃபோன் வந்து வாங்கினா அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் ரிலேட்டிவை விசாரணை பண்ணதில் ராஜேஷ் தான் மார்ச் 2ஆம் தேதி கால் பண்ணதாக சொல்கிறாங்க. அப்போது ராஜேஷ் அந்த இடத்துல இருந்து பேசலைன்னா வேறு யார் அந்த இடத்துல பேசுனது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்ததுனால உடனடியாக அந்த சங்கீதா அப்படின்ற பெண்மணி கிட்ட மறுபடியும் போலீஸ் அதிகாரிகள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு அந்த பெண்மணி கிட்ட சொல்லும்போது மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 18 இருந்து 22 வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு பையன் தான் அன்றைய நாள் என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினா அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருந்திருக்காங்க. டவர் லொக்கேஷன், கால் வந்த டைமிங் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே சரியாக இருந்ததுனால ஆக மொத்தம் அந்த 18 இருந்து 22 வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு பையன் தான் இந்த பெண்மணியோடைய மொபைலில் இருந்து கால் பேசியிருக்கான் அப்படின்னும் அவன் தான் ராஜேஷை ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் இந்த இடத்துல கருத ஆரம்பிக்கிறாங்க.
தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சங்கீதாவுடைய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்த்ததில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுனால அவங்கள இந்த கேஸில் இருந்து விடுவிக்கவும் செஞ்சுருந்துருக்காங்க. இந்த சமயங்களில் தான் ஹரித்வாரில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அது என்னன்னா, புதிதாக வாங்கப்பட்ட ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர் இந்த இடத்துல ரொம்ப நாட்களாக நிற்கிது அப்படின்னும் எங்களுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த பைக்கை பார்க்கும்போது ப்ரௌன் கலரில் இருந்திருக்கு. அந்த பைக்கோடைய நம்பர் பிளேட்லேயும் ரெஜிஸ்டர் அப்படின்னு போட்டிருந்திருக்கு. இதை பார்த்ததும் போலீஸ் அதிகாரிகள் இந்த வண்டி எங்கே வாங்கப்பட்டுச்சு, யாரால் வாங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விசாரணை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக அங்கே இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது தான் மேலும் மேலும் ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருந்திருக்கு. ஏன்னா சிசிடிவியில் பார்த்ததில் அந்த வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு போகிற பையனை ஏற்கனவே போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பையன் வேற யாருமே கிடையாது, போலீஸ் அதிகாரிகள் ஏற்கனவே விசாரணை பண்ண ரோமா அப்படின்ற பெண்மணி, அதாவது பபிதாவுடைய கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரோமா அப்படின்ற பெண்மணியோடைய மூத்த மகனான 19 வயதில் இருந்த துஷார் அப்படிங்கிறது தெரிய வருது. போலீஸ் அதிகாரிகள் ரோமாவுடைய வீட்டுக்கு முதல் முறையாக போனபோது துஷாரும் அந்த வீட்டில் தான் இருந்திருக்கான். அவனுக்கு அந்த சமயத்தில் 19 வயது தான் இருந்திருக்கு. அவனுக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க. அவங்களுடைய பெயர் ஹேமா. அவங்களுக்கு 13 வயது தான் இருந்திருக்கு. போலீஸ் அதிகாரிகள் ரோமாவுடைய வீட்டுக்கு வந்த சமயத்தில் ஹேமா அந்த வீட்டில் இல்லை. அதற்கு பதிலாக அவங்களுடைய பாட்டியோடைய வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ரோமாவுடைய கணவர் 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள்லேயே இறந்து போயிருந்திருக்காரு. அதன் பிறகு தான் பபிதாவுடைய கடையில் இவங்க முதல் முறையாக ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே கேட்டதுக்கு பிறகு பபிதா இவங்க கூட ரொம்பவே நெருங்கி பழகி இருந்திருக்காங்க. இதனால் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. மறுபக்கம் ராஜேஷ் மற்றும் பபிதாவுக்கு குழந்தைகள்லாம் இல்லாததுனால இந்த ரோமாவுடைய குழந்தைகளை தங்களுடைய குழந்தைகள் மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான பணம், அவங்களுக்கு உண்டான ஃபீஸ் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே இந்த ராஜேஷ் பண்ணி இருந்திருக்காரு. இப்படி அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஜிட்டலாக மாறி இருந்திருக்கு. அந்த சமயத்தில் இந்த ரோமா தன்னுடைய கணவருடைய பெயருக்கு பதிலாக இந்த ராஜேஷோடைய பெயரை தான் போட்டிருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த ராஜேஷுக்கும் ரோமாவுக்கும் நட்பை தாண்டி ஒரு காதல் இருந்ததா சில ஆர்டிக்கலில் போட்டிருந்திருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நாட்கள் நகர இந்த ரோமா மட்டும் இந்த ராஜேஷை ஒருதலையாக காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் என்னை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ராஜேஷ் கிட்ட நிறைய முறை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராஜேஷுக்கு பபிதாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால என்னாலலாம் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை திருமணம்லாம் பண்ணிக்க முடியாது, அதனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதனால் ரோமாவுக்கு ராஜேஷ் மேலே பயங்கரமான ஒரு கோபம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் பிறகு கொஞ்ச நாட்கள்லேயே அந்த கோபம் மெல்ல மெல்லமாக குறைய ஆரம்பித்ததும் முகேஷ் அப்படின்ற ஒருத்தனுடைய பழக்கம் ஏற்பட்டு அவனை ரோமா காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த சமயத்தில் தன்னுடைய காதலை பற்றி இந்த முகேஷ் கிட்ட சொல்லும்போது தான் 2 பேருமே பயங்கரமான ஒரு சதி திட்டத்தை இந்த இடத்துல தீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீ ஒருவேளை ராஜேஷை திருமணம் பண்ணிக்கலனா அவனுடைய சொத்துக்கள் எதுவுமே உன்னுடைய பிள்ளைகளுக்கு வராமலே போயிடும். அவன் உயிரோடு இருக்கும்போது வேற யாருக்காவது மாற்றி கொடுத்துட்டானா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி இருந்திருக்கான். இந்த முகேஷ் ஏன் இதெல்லாம் சொல்கிறான்னா, ராஜேஷ் கிட்ட இருந்து இவன் 7 லட்ச ரூபா கிட்ட கடன் வாங்கி இருந்திருக்கான். அந்த 7 லட்ச ரூபாய்க்கு உண்டான வட்டி எல்லாமே மாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது கூடவே அசலையும் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி அவனுக்குள்ளே ஏற்பட்டதுனால ராஜேஷை முடிச்சு விட்டுட்டா இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள தோண ஆரம்பிச்சதுமே ரோமாவுடைய காதல் கதையை கேட்டதுக்கு பிறகு ரோமாவையும் இவன் பிரெயின் வாஷ் பண்ணி இருந்திருக்கான். இறுதியாக 2 பேருமே ராஜேஷை போட்டு தள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்திருக்காங்க. ராஜேஷ் மற்றும் பபிதாவை கொலை பண்ணுறதன் மூலயமா ராஜேஷோடைய மொத்த சொத்துக்கள் எல்லாமே ரோமாவுடைய பிள்ளைகளுக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறதுனாலையும், அதே சமயம் முகேஷ் தன்னுடைய 7 லட்சம் ரூபா பணத்தையும் ராஜேஷுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு சதி திட்டத்தையே தீட்டி இருந்திருக்காங்க. இதனால் ரோமா தன்னுடைய பங்குக்காக தன்னுடைய 19 வயது மகனான துஷாரை கூப்பிட்டுக்கிறாங்க. மறுபக்கம் முகேஷ் அவனுடைய நண்பனான தீரா அப்படின்ற ஒருத்தனை கூப்பிட்டுக்கிறான். இந்த 4 பேருமே சேர்ந்து சரியாக பிப்ரவரி 28, 2022 வாக்கில் ராஜேஷோடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. ஏன்னா ராஜேஷ் மட்டும்தான் அன்றைய நாள் வீட்டில் தனியாக இருந்திருக்காரு. பபிதா கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ராஜேஷ் ரோமா மற்றும் துஷாரை பார்த்ததுமே உடனடியாக வீட்டுக்குள்ளே வர வச்சு அவர்களுக்கு உண்டான காஃபி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இந்த 4 பேரும் சேர்ந்து வீட்டை லாக் பண்ணிவிட்டு அவரை கழுத்தை நெரிச்சு துடிக்க கொலை பண்ணிவிட்டு அந்த வீட்டை பூட்டிட்டு அங்கேருந்து தங்களுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க.
வீட்டுக்கு வந்த ரோமாவும் உடனடியாக தன்னுடைய முதலாளியான பபிதாவுக்கு கால் பண்ணி, எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, என்னுடைய மகனையும் நான் ஸ்கூட்டியில் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. சரி நான் வரேன் அப்படின்னு பபிதாவும் சொன்னதுனால துஷார் தன்னுடைய ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு பபிதாவை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கே வந்திருந்திருக்கான். அதன் பிறகு இந்த ராஜேஷை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பபிதாவையும் கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் முடிந்ததுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போன தன்னுடைய மகள் இப்போ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பபிதாவுடைய சடலத்தை ஒரு ரூமில் மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அதன் பிறகு இந்த 4 பேருமே இரவு வரைக்குமே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இரவு வந்ததுக்கு பிறகு ரோமா தன்னுடைய மகளை ஒரு ரூமில் தூங்க வச்சுட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு ஒரு காரை எடுத்துக்கொண்டு ராஜேஷோடைய வீட்டுக்கு வந்து மெல்லமாக ராஜேஷோடைய வீட்டு கதவெல்லாம் திறந்து யாருக்குமே சத்தம் எதுவுமே கேட்காத அளவுக்கு ராஜேஷோடைய சடலத்தை தூக்கிட்டு வந்து காரில் வைத்து வீட்டுக்கே வந்து இருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க வீட்டுக்கு பின்னாடி மாட்டுக்கொட்டாயெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே 2 பேருடைய சடலத்தையும் போட்டு மண் எல்லாமே கொட்டி இருந்திருக்காங்க. அந்த மண்ணு கொட்டின இடத்துக்கு மேலேயே மாட்டுக்கு தொட்டி தண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாலேயே இரவோடு இரவா அந்த தொட்டி ஒன்று அந்த இடத்துல கட்டப்பட்டிருந்திருக்கு. இதன் மூலயமா யாருக்குமே சந்தேகம் வந்துடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமாகவும் இருந்திருக்கு. இந்த வேலைகள்லாம் முடிந்ததுக்கு பிறகு முகேஷ் மற்றும் தீரா அப்படின்ற 2 பேரும் அந்த இடத்துல இருந்து வெளியில் போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு மறுநாள் காலையில் எழுந்ததுமே இந்த ரோமாவுடைய மகளான 13 வயது இருந்த ஹேமா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யாரோ கத்துற மாதிரி சத்தம்லாம் கேட்குது, உங்களுக்கு ஏதாவது கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கா. இதை கேட்டதுமே ரோமாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருந்திருக்கு. ஏன்னா இறந்து போன 2 பேரையுமே கழுத்து நெரிச்சு தான் இவங்க கொலை பண்ணதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மயக்கம் போட்டு இருந்தாங்களா, அப்படி இல்லைனா இன்னமும் உயிரோடு இருக்காங்களா அப்படின்ற எதையுமே அவங்க செக் பண்ணவே இல்லை. இதனால் தன்னுடைய மகள்கிட்ட நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப, அந்த கனவுல தான் இந்த மாதிரி சத்தங்கள்லாம் கேட்டிருக்கோம், நீ எதை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாலும் கூட இல்லை நான் முழிச்சிருக்கிறப்ப தான் எனக்கு இந்த சத்தங்கள்லாம் கேட்டுது அப்படின்னு மறுபடியும் இந்த ஹேமா அப்படின்ற அந்த சிறுமி சொல்லியிருந்திருக்கா. இதனால் பதறி போன ரோமா உடனடியாக தன்னுடைய மகளை தன்னுடைய அம்மாவுடைய வீட்டில் விட்டுருந்துருக்காங்க. 1 வாரம் கிட்ட நீ இங்கே இரு, நானே வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சுட்டு ரிட்டன் தன்னுடைய வீட்டுக்கே வந்து இருந்திருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு போலீஸை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் தங்கள் மேலே எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இறந்து போன ராஜேஷ் மற்றும் பபிதா உயிரோடு இருக்கிற மாதிரியான ஒரு தோரணையை உருவாக்கலாம் அப்படின்னு அம்மா மகன் 2 பேருமே பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால் தங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ஹமீத்பூர் அப்படின்ற அவங்களுடைய சொந்த ஊரில் இருந்து ஹரித்வாருக்கு போகிறது, அங்கேருந்து இன்னும் சில ஊருக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை ஆக்டிவிட்டீஸ்லேயே வச்சுருந்துருக்காங்க. யார் கால் பண்ணாலுமே எடுக்காமலே இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் மார்ச் 2ஆம் தேதி சங்கீதா அப்படின்ற ஒரு பெண்கிட்ட இருந்து மொபைலை வாங்கி ராஜேஷோடைய ரிலேட்டிவ்ஸுக்கு மட்டும் கால் பண்ணி மொபைல் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற பொய்யெல்லாம் உருவாக்கி இருந்திருக்காங்க. அதன் பிறகு ராஜேஷ் மற்றும் பபிதாவுடைய மொபைலை ஒரு ட்ரெயினில் தூக்கி போட்டிருந்திருக்காங்க. பேட்டரி இருக்கிற வரைக்கும் அந்த மொபைல் ரிங் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அதன் பிறகு தான் சுவிட்ச் ஆஃபே ஆகியிருந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறதுனால ரோமா ராஜேஷ் பேரில் தான் அந்த ஸ்கூட்டரை எடுத்திருந்ததுனால அந்த ஸ்கூட்டரை அதே ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு ரிட்டன் பஸ் ஏறி இவங்க தங்களுடைய வீட்டுக்கு வந்து இருந்திருக்காங்க. அதன் பிறகு 4 நாட்கள் கழித்து போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ட்ராமாலாம் நடத்தி இருந்திருக்கா. இது எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் இவங்க கிட்டே இருந்து வாக்குமூலமாக பெற்றதுமே ரொம்பவே பேரதிர்ச்சியாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு ரோமாவுடைய மகளான 13 வயது மகளையும் கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. அவங்க கிட்டே இருந்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த சம்பவத்தில் உறுதுணையாக இருந்த முகேஷ் மற்றும் தீரா அப்படின்ற 2 பேருமே போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணுறாங்க. அதே சமயம் கைது செய்யப்பட்ட 4 பேரையுமே கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எந்த இடத்துல புதைச்சாங்களோ அந்த இடத்துல ஜேசிபிலாம் வர வச்சு தோண்டி எடுத்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால 4 பேருமே ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய பேராசை அவனை என்னென்னலாம் பண்ண வைக்குது, எப்பேற்பட்ட கிரைமை பண்ண வைக்குது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.